அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள 34 ரயில் நிலையங்கள் உலகத்தரத்தில் மேம்படுத்தப்படும் பணியை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கேட்கலாம். சுடலைக்குமார், அம்ரித் பாரத் திட்டம் குறித்தும் இதனால் தமிழ்நாட்டில் உள்ள எந்தெந்த ரயில் நிலையங்கள் சீரமைக்கப்படுகின்றன என்பது குறித்தும் முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள். அம்ரித் பாரத் திட்டம் என்பது நாடு முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களை மேம்படுத்துதல், நவீன வசதிகளுடன் பல்வேறு வசதிகளை கொண்டு வருதல், தற்போதைய ரயில் நிலையங்களை மேம்படுத்தப்பட்டு புதிய சாலைகள், புதிய மேம்பாலங்கள், நவீன மின்தூக்கிகள், தகவல் அறிவிப்பு பலகைகள் மற்றும் ரயில் நிலையத்தை சுற்றி பசுமை போன்ற ஒரு விஷயங்களை ஏற்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு மேம்பாட்டு பணிகளை மேம்படுத்துவதற்காகத்தான் ஒவ்வொரு ரயில் நிலையங்களையும் புதுப்பிப்பதற்காக இந்த அம்ரித் பாரத் திட்டமானது கொண்டுவரப்பட்டது. அந்த வகையில் இந்த அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் இன்றைய தினம் நாடு முழுவதும் உள்ள 554 ரயில் நிலையங்களில் 41,000 கோடி மதிப்பில் ரயில் நிலையங்களை மறுசீரமைத்தல் மற்றும் 1500 சாலை மேம்பாலம், அடிக்கல் நாட்டுதல் மற்றும் துவக்கி வைத்தல் நிகழ்ச்சிகளை இன்றைய தினம் தற்பொழுது டெல்லியிலிருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ரயில்வே துறையினுடைய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்ட, அது மட்டுமின்றி உத்தரப்பிரதேச முதல்வர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுடைய முதல்வர்களும் ஆளுநர்களும் அமைச்சர்களும் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். இந்த 554 ரயில் நிலையங்களில் 41,000 கோடி மதிப்பிலான முடிவுற்ற பல பணிகள், அதுபோன்று தற்பொழுது ஆரம்பிக்கப்பட உள்ள அந்த பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுதல் உள்ளிட்ட அந்த நிகழ்வுகளை தான் தற்பொழுது பாரத பிரதமர் நரேந்திர மோடி துவக்கி வைத்து உரையாற்றி வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். தமிழகம், இந்தியா மட்டுமின்றி தமிழகத்திலும் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ரயில் நிலையங்கள் புதுப்பிக்கக்கூடிய அந்த அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் புதுப்பிக்க பணி, மறுசீரமைக்கக்கூடிய அந்த பணி என்பது இன்றைய தினம் துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தை பொறுத்தவரையில் 270 கோடி மதிப்பில் மறுகட்டமைப்புக்காக அடிக்கல் நாட்டு விழா என்பது நடைபெற்றிருக்கிறது. இந்த நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தை பொறுத்தவரையில் கிழக்கு மற்றும் மேற்கு 2 பகுதிகளிலும் புதிய நுழைவாயில்கள், புதிய சாலைகள் அமைத்தல், மேம்பாலங்கள், கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளை இணைக்கும் வகையில் மேம்பாலங்கள் அமைத்தல், நவீன மின்தூக்கி அமைக்கப்படுதல், தகவல் அறிவிப்பு பலகைகள் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு வகையான நவீன வசதிகளுடன் 40 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இந்த பணிகள் அனைத்தும் கட்டமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்றுதான் நாடு முழுவதும் இந்தியாவில் உள்ள பல்வேறு பகுதிகளில் பல ரயில் திட்டங்கள் இன்றைய தினம் துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னா பிரிட்ஜ், வடநாட்டில் உள்ள சென்னா பிரிட்ஜ் உள்ளிட்ட பல்வேறு ரயில் திட்டங்கள், மக்கள் செல்ல முடியாத இடங்களுக்கு கூட அந்த ரயில்வே திட்டங்களை கொண்டு வந்து தற்பொழுது திறந்து வைக்கும் பணியானது தற்பொழுது பாரத பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக கலந்து கொண்டு திறந்து வைத்து உரையாற்றி வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மோகன். அம்ரித் பாரத் திட்டம் குறித்தும் அதன் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள ரயில் நிலையங்கள் சீரமைக்கப்படுவது குறித்தும் முழுமையான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி சுடலைக்குமார்.